தனுஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ் 2 பேரோட கூட்டணி 2007 வந்த பொல்லாதவன்ல தொடங்கி அதுக்கப்புறமா 2010-11 ஆடுகளம், மயக்கம் என்ன இந்த மாதிரி இவங்க 2 பேரோட கூட்டணி தொடர்ந்துட்டே இருந்தது. அந்த கூட்டணியில் வந்த பாடல்களும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. இதுக்கிடையில் ஜிவி பிரகாஷ் அண்ட் தனுஷ் 2 பேருக்கு இடையில் வந்த கருத்து வேறுபாடு காரணத்தினால இவங்க 2 பேரோட காம்போவில் எந்த ஒரு படமும் வராது இருந்தது. இந்த நிலையில் இவங்க 2 பேருமே என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனை, ஏன் படம் வரதில்லை இவங்களோட காம்போவில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் வெளிப்படையாக பேசிக்கல. இப்போ போன வருஷம் ரிலீஸ் ஆன தனுஷோட வாத்தி படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ வரைக்குமே இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஜிவி பிரகாஷ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்பப்போ அடிச்சுக்குவோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்துக்குவோம், எங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான மாம மச்சான் ஃப்ரெண்ட் அப்படின்னு அது வந்துட்டு தனுஷ்க்கு தான். தனுஷ்க்கும் அதே மாதிரி தான், நான் தான் வந்துட்டு அந்த மாதிரி வரனா ஒரு மாம மச்சான் சோலில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்துட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அடிச்சுக்குவாங்க சேர்ந்துக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் எங்களுக்குள்ளே வந்துட்டு கடந்த ஒரு 6 வருஷமாக எங்களுக்குள்ள ஒரு ஃபைட் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். இப்போ எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எனக்கு எப்போ எந்த ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வர ஒரு பர்சன் அப்படின்னா தனுஷாக தான் இருப்பார். அவரும் வந்துட்டு தான் கூட பழகின ஒரு பர்சனுக்கு உயிரையும் கொடுத்து உதவி செய்கிற ஒரு மனுஷன் தான் தனுஷ். அவருக்கும் எனக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். நாங்கள் அப்பப்போ அடிச்சுக்குவோம், நாங்கள் அப்பப்போ சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் ரீசன்ட் இன்டர்வியூவில் ஓப்பன் பண்ணியிருக்காரு.